பீன்ஸ் வாங்கி போயினா அச்சம்னா வீணா போயிருக்கு. ஆமா, அது வந்து நீங்க தேவைக்கு எடுத்துக்கோங்க. தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா போதும். தேவைக்கு தான் லைட்டா கொஞ்சம் ரெண்டு வேலைக்கு வைப்பேன். வேஸ்ட் அழுகி போயிடும். அப்படியே அழுகி கொஞ்சோண்டு வச்சு 2 வேலைக்கு வச்சு விடுவேன். ஆமா, இப்போ இன்னைக்கு சாம்பார் வச்சோம்னா அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் சாம்பார் வைப்போம். அது 2 நாள்ல காலி ஆயிடும். ஆமா, நான் சொன்னது அந்த கடையில் வேணும் உள்ள போனா இவன்ட்டியா பார்க்கணும்னா பாருங்க. இல்லை அதான் உங்களுக்கு எப்படி தெரியல. இல்லை, நான் இவன்ட்டு எடுத்து கிடையாது. உங்களுக்கு செருப்பு பார்க்கணும்னா பாருங்க, இல்லை அங்கே பார்க்கணும்னா அவன்கிட்ட மலையா பாகிஸ்தான்ட்டு பாருங்க. ரேட்டு பேசி நான் இங்கிட்ட எடுத்து அவன்கிட்ட தான் எடுத்துருக்கேன். பெரிய ஷோரூம் எல்லாம் உள்ள எல்லாம் இவன்ட்டு எல்லாம் சைஸ் இருக்காது. உங்களுக்கு என்ன சைஸ்? 8, 9. இவன்ட்டு நம்மள்ட்டனா மேலே எங்கேயாச்சும் பாக்ஸில் தேடி பிடிச்சி எடுத்துருவோம். பாப்பா ரேட் அவன்கிட்ட போய் சொன்னா இல்லை அவன் இருக்கும். தேடி சில எடுக்கிறதுக்கு முடிஞ்சிட்டும் போ. எங்க நம்ம ஹோட்டல் பக்கத்துல வச்சுருக்காங்க. அவன்கிட்ட பாகிஸ்தான் ஓகேன்னா நீ பார்த்துக்கா. இல்லை எப்படிங்கிறத அவங்கள தங்க மாதிரி முடியுமா முடியும்னா சொல்லிக்க. இல்லை இதில் விட்டுருங்க. ரேட் 2 ரூபா 3 ரூபாய்க்கு இருக்கும். அவ்வளோதானா? செருப்பு வேற மாடலே பார்க்கலாம். இந்த மாடல் இருக்காதுல்ல. இந்த இது நல்லா இருக்கா? இது வந்து இங்கே பாருங்க. இந்த மாதிரி எடுத்து வந்தாங்க லைட்டா. இது என்ன கொஞ்சம் ஷூ மாதிரி இருக்கும் ஒன்று பார்க்குறதுக்கு. குளிர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரியா வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரியா வெயில் நேரத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான். நான் அங்கே பார்த்தேன் இல்லைங்களா, 17 ரூபாய்க்கு இந்த செருப்பு தான். இதே செருப்பு தான் 17 ரூபாய்க்கு போட்டுருந்தாங்க. ஆமாம், என்னடா அம்மா கம்மியாக போட்டுருக்காங்க. எவ்வளோ? 25. இப்போ எவ்வளோ? 10 ரூபா அதிகமாக வச்சுக்கலாம். அது தேடி பிடிச்சி போய் வாங்கினோம் ஒரு நாளைக்கு. தேடி செலக்ட் பண்ணுங்க, நல்லா செருப்பாங்க பாருங்க. உங்களுக்கு என்ன இதில் இருக்கு?
பாக்ஸில் கேமரா மாட்டிருந்தாலும் தெரியாது. நம்ம தெரியாது. கத்துனா ஓலுன்னு இங்கே கால்நடை சூறா அப்படி இப்படின்னா நான் ஒன்றுமே பேசுறேன். எங்கே வச்சாலும் மொபைல் ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு அவள் தான் கட்டினா பணம். ஆமாம், மொபைல் நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சரி இது எதுக்கு அவட்ட போட்டு தும்பத்துக்கு அப்படின்ட்டு தான் சும்மா அப்படி பார்த்துருச்செல்லாம் கூட வீடியோ கால் பண்ணேன்னா இந்த கடையில் அந்த இது இருக்குங்க மேக்னெட், அதில் வாங்கி அந்த இதில் ஒன்று அதான் ஏதோ இடத்துல வச்சுட்டு நீங்கள் மட்டும் வேலையை பார்க்கலாம். என்னாச்சு அடிச்சு தீ பிடிச்சிக்கிட்டோம். ஃபயர் ஆயிடுச்சு. BMW பழைய மாடல். பழைய மாடல் எப்படின்னா அப்போ புது மாடல்லாம் சரியான ஸ்பீட்ல. ஆமாம், அந்த ஏரியாவில் நம்ம பொம்பளை வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் போட்டி இருக்கு. டக்கு டக்குன்னு யூட்டன் பண்ணிடுறாங்க. முன்னாடி வந்து அப்படியே வண்டி கழுத்துனானே, செம்ம காமெடி நடந்துச்சு. அடிச்சு சுத்திக்கிட்டு வருது இப்படி தலையில வண்டி, சோப்பு டப்பா உருட்டுட்டு அப்படி இருக்கு, சுத்திக்கிட்டு வருது. நான் இந்த ஓரத்துல பார்க்கிங் போடாங்க, இல்ல போட ஃபைன் போடுறாங்க. கேமரா எடுக்காங்க. இதுல எப்பயுமே இதில் போடாதீங்க, சென்டர்ல மிடில் போடாதீங்க. லைன்ல போடாங்க. அன்னைக்கு எனக்கு தெரியாது. மிடில் இல்ல எப்பயும் போடாதீங்க. உட்கார்ந்திருந்த அந்த வண்டி கழுவுவன் தான் பாய் பாய் வண்டி எடுவேன். என்னடா பிரச்சனை? போலீஸ் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு டெய்லி வந்து இருக்காங்க. அப்புறம் டக்குன்னு எடுத்துட்டு வந்து இங்கிட்டு உள்ள வந்து நிப்பாட்டினேன். எந்த அந்த கொண்ட போட்டாதீங்க. இதுல விடுங்க, இந்த மிடில் இவங்களை நம்ப முடியாதுன்னு Carry கூட வண்டி இருக்கும். என்ன இது என்ன மீன் இது? கூலி கிட்டத்தட்ட ரேட்டு அதே ரேட் தான் வருது. ₹1 வித்தியாசம். இது 14. நீங்கள் எது எடுத்தீங்க? நீங்கள் எது எடுத்தீங்க? எடுக்கல, இப்போ கேட்கணும். சஜஷன் எது எடுக்கலாம்? எது எடுக்கலாம் சஜஷன்? ஜிலேபி எடுக்கலீங்களா? ஓகே கனவா இது ரெட் சூப்பு. அது இறால் உங்கள் மீன் வந்துடுச்சாட்ருக்கு. இது கழுவி கொண்டு ஆமாண்ணா ஆயிட்டு அப்படி சூப்பரா அண்ணா ஷோயா கொஞ்சம் மீடியம் தான். அங்கன்னா ஒரு 10 கிலோ மீன் இருக்கு மேலே. கண்ணாடி போட்டுலாம் எடுத்துட்டாங்க. இதில் கண்ணாடி கொஞ்சம் போட்டுருக்காங்க உள்ளுக்கு. அப்படியே எல்லாரும் ஒரு வீடியோ நிற்க முடியல. பயங்கரமாக இருக்கு. எல்லாரும் முடிஞ்சிங்க. இப்போ க்ரீன் கலர் வந்துடுச்சு. அது ரிசிப் வேணுமா? இதாங்க சீப்பு. என்ன நல்லா கவனிங்க. அப்படியே எப்படி எடுத்தீங்க? ஏன்னா இப்படி பாருங்க ஒரு மாதிரியா தெரியுங்க. தெரியுமா? இப்படி பாருங்க தப்ப முடியாது. அப்படி இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் தெரியும். வாங்கிட வேண்டிய எதுக்கு போட்டு அவன்கிட்ட போட்டு இழுக்கிறாங்க. அப்போ வாங்கிருங்க. அந்த மாதிரி அவன் காசுக்கு அந்த சிம் கார்டு கேட்காப்புல அப்படின்னு சொல்லிடுங்க. 2 பேர் பிரச்சனையா இருக்குங்க. சிம்மு ஆளு கேக்கு அப்படின்னு கேட்டு வாங்கி சிம்மா வாங்கிடுங்க. சரி நீங்க தான் ஹிந்தி பேசுவீங்களா பாய்? அவன் சிம்மு கேட்காப்புல சிம்மை கையில் விடும் அப்படின்னா முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். போன மாதமே அதான் செஞ்சது. கட் பண்ணுற ஐடியாவில் தான் அந்த பணத்தை முன்னாடி வாங்கணும். வாங்கிட்டீங்களா? போ அங்கே எந்த ஏரியாவில் இருக்கான்? தக்க தூசியில் தான் இருக்காரு. தக்க சுசியில் எங்கிட்டு சொல்லுங்க. நான்
அப்போ நான் பனோரமாவில் நான் முந்தானத்து கூட கிளம்பி அடைச்சிட்டு போனேனுங்க. நீங்கள் சொல்லுங்கள் அவன் இப்போ எப்படி தெரியுமாண்ணா, ஃபஸ்ட்டு இந்த மாதம் இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. 5 நாள் தான் ஆகுதோ? அப்போ பேசாமல் வாங்கிட்டு அந்த பணத்தை கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு சிம்ம கேன்சல் பண்ண போகிறோம். அப்படி சொல்லுங்கள், அப்படி சொல்லி கேளுங்க. போட்டு ஒவ்வொருத்தட்டே போட்டு காசை போட்டு சிம்ம கெஞ்சி கிடக்குது. இந்த யார் ரூமுக்கு அப்படி தான் ஒரு சின்ன கோயிலில் அவன் இந்திக்காரன் குடிக்க தண்ணி கேட்டான், கொடுத்தேன். வந்து உட்காந்துக்கிட்டு பாய் ஒய்ஃபை இருக்கா சரி பிடிச்சிரு ஒளியை ஓடிட்டுட்டேன். டாப் பண்ணிட்டேன். 7 வருஷமாக குப்பை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தர மாட்டேன், நான் ஒய்ஃபை தர மாட்டேக்கா, நீ இப்போ வந்துக்கிட்டு ஒய்ஃபை இருக்கா மயில் ஓடிடு வெளியே அப்படின்னு. அப்படி தம்பி ரூமுக்கே போயிருங்கண்ணே. ரைட்டு. அங்கே சமைச்சு வச்சு வச்சுட்டு இல்லை என்ன சரி என் ரூமில் விட்டுட்டு போங்க. பாத்ரூம் போட்டு பிரச்சனை இல்லை, எங்கே விடணுமோ விட்டுருவோம். நல்ல வச்சு பாத்ரூம் முதல்ல அவர் பண்றது எனக்கு கிளை விட மாட்டான். அந்த குட்டி கொடுத்துருவாப்புல, அதுக்கு தான் அவரு முன்கூட்டியே கொஞ்சம் உஷாரா இருந்தாருன்னா தான் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் அவளை போகலை. எப்போ எங்கே போய் யார்கிட்ட போய் முத்தம் கொடுக்க போனாலும் பப்புகாம் போட்டு தான் போவாங்க. நீங்க அதிகம் பார்த்தேலாம் இல்லையான்னு தெரியல. நான் அதிக இடத்துல பார்த்துட்டு லிப்டிக் போடுவான். இவன் ஆம்பளை ஆள் ஃபுல்லா அடிச்சுவான். அந்த டிஸ் எடுத்து பல்ல க்ளீன் பண்ணுவாங்க. பல்ல க்ளீன் பண்ணுவாங்க. எப்படிம்பா அதில் சில தேடியா போய் மோந்து பார்த்துக்கிடுவான். ஏன் கேட்க பார்த்துக்கிட்டு நம்மள அப்படி பார்க்கும்போது நான் அப்படி திரும்பிக்கிட்டேன். இல்லை லேடிஸும் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் பல்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கூடுதல் பொம்பளையில வந்து லிப்டிக்கு தான் பார்த்துருக்கேன். அது என்ன காரணம்? பல்லு எங்கே வாழ்க்கை தேய்க்காப்புல பல்லு வந்து வளர்க்க மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி போட்டு கொப்பிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஆமா வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இதில் டென்டல் இதில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஆமாம், டென்டல் தான் அதிகமாக போகிறது. பல்ல க்ளீன் பண்ணிட்டு வந்துடுது. அதான் அவங்களோட. ஆனால் காசு கூட இவனுக்கு அதிகம் தெரியாது. சர்வசாதாரண இந்த நாட்டில் நான் அந்த பாயலை கூப்பிட்டு போயிருந்தேன். அவன் டாக்டர் படிக்கான் அந்த கடைசாரி பைய. அவனை அடிக்கடி அந்த பல்லாஸ்பத்திரி கூப்பிட்டு போவான். ஆமாம், நிறைய பேர் அதுதான் பல்லு கரை எடுக்கிறதுக்கு. 2 பேர்ல யாரை தூக்கலாம்? எங்க 2 பேர் இருக்காங்கண்ணா. அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆள் தமிழ்நாடு, சரி ஒரு ஆள். உங்களுக்கு காசு கரெக்டா யார் கொடுக்காரோ 2 பேருமே பிரச்சனையா தான் இருக்கு. அப்ப ரெண்டையும் தூக்கி தான் இழுக்கிறாங்க. ரெண்டையும் தூக்கி என்ன கிட்னாப்பிங்கா? ரெண்டையும் தூக்கிடுங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுக்குது. போட்டு எங்களுக்கு கூட்டாடி மெசேஜ் அனுப்பி கொடுத்து அதுக்கப்புறம் தான் பார்க்குறது. நான் இப்போ ஒரு மலையாளிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டிட்ட வாங்கி கொடுத்துருந்தேன். இதே மாதிரி தான் பிரச்சனை. அப்போ அவர் சொன்னார், எங்க நீங்கள் செல்லில் வந்ததுக்கு எஸ்டிசி பேர் இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்போ அல்ராஜ் வச்சுருக்கோம்னா. கடைசியில் பார்த்தா அந்த மலையாளி சிம்மு கொடுத்த ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் பழக்கம். அப்புறம் அவங்கள கான்டாக்ட் பண்ணி விட்டு இப்போ அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. நம்மளை நம்மளை போகிற ப்ரெஷ்ஷாக இல்லை, மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். உனக்கு காலையில தான் தூங்க ஆரம்பித்தேன். ஒரு 6 மணி அப்படியே படுத்தேன். அப்படித்தான் இருக்கும். முதல் ஊருக்கு போகிறனாலே ஒரு அப்படியே முடிச்சு அவரு போயிட்டு வந்தாருன்னா தெரியாது. இப்போ தான் முதல் லீவ்லேயே போறாரு. அப்படி உடனே சோட்டை போட்டு பாத்ரூம் போகிறது, பல்லோட போகிறது, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நடப்பாங்க. சீக்கிரம் வாங்க. நான் வந்துடுவேன். நம்ம பாத்ரூம் போகிற தேவை. நான் பள்ளி மணி தான் இறக்குறேன். பாத்திரத்தை கழுவுவேன். சாப்பாடு வச்சுட்டு தண்ணி பிடிக்கணும். ரொம்ப நன்றி. எத்தனை மணிக்கு சாப்பாடு? எத்தனை மணிக்கு சாப்பிடுது? சாப்பிடுது எத்தனை மணிக்கு நான் சாப்பிடுது? உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இல்லை நான் வந்து ஒரு 2 மணி 2:15 வருவேன் அந்த பொண்ணை ஏற்றிட்டு. அதுக்குள்ளலாம் நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை சரியா என்னது இல்லை குழம்பு ரெடி பண்ணிட்டு சொல்லுதம்னாரு. சரியா இருக்கும். மணி என்னப்பா? இந்த பக்கம் இந்த முக்கில் இருக்குது எனக்குள்ளது, உங்களுக்கு அந்த பக்கம் இருக்குது லெஃப்ட் சைடில். நைட் 2 மணிக்கு வந்தாரு. ஊருக்கு போகிறனாலே ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக மைண்ட் ரொம்ப. 3 மணி ஆச்சு, 3:45 ஆச்சு, 4 மணி ஆச்சு. சலா சொல்லிட்டாங்க. சலா சொல்லி விடிஞ்சிருச்சு. வெளில தெரிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் சுத்தமா தூக்கம் வரல. ஒரு 6 இப்போ மணிக்கு எடுத்து வெளிநாட்டுக்கு இந்த விட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காப்ல இல்லை இதுக்கு முந்தைய போயிருக்காங்க? அவனே தானே மலேசியாவுக்கு போயிருக்கலாம். சேச்சா வெளிநாடுன்றது ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் லீவ்ல போறாரு. ஃபர்ஸ்ட் வீடு இதான் ஃபர்ஸ்ட். சம்பளம் ஏதாச்சும் இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா? வாய்ப்பே இல்லை. அதை வாயை திறக்காங்க. எல்லா ஊடும் இப்படி தான் இருக்குதா? அவன் தெரியுமா ஏத்த மாட்டானே. அதுக்கு தான் இப்ப எப்படி பிளான் அவன் இந்த யூபிக்கார பேர் வந்தாங்க. நினைச்சுட்டு இருக்கான். இந்த பேர் வந்து அவன் பைக் தொலைச்சிட்டாங்க. நம்ம எத்தனை மணிக்கு போனோம்? 10 மணிக்கு போனோம். 10 மணி, மணி 12 மணிக்கு ஆயிடுச்சு. 1 மணி ஆக போகுது. 1 மணி அதே அப்பா 10, 11, 12, 1, 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு படம் பார்த்துட்டு வரோம். நானே வீடியோவே ஒரு 10-20 நிமிஷம் கிட்ட எடுத்துட்டேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்போ வரது வரதெல்லாம் நம்ம அது இப்போ நீங்கள் வந்து அதில் தேவை எடிட் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் இது பண்ணிட்டு எல்லாமே போடுற மாதிரி தான் போட்டுருவோம் எல்லாமே. அவ்வளோ நேரமும் பார்க்க வச்சுவாங்க. அது